மனசில் எப்போதுமே ஏதாவது ஒரு பதட்டம் இருந்துகிட்டே இருக்குது. எப்பயோ நடந்த விஷயம் அடிக்கடி ஞாபகம் வந்துகிட்டே இருக்குது. இல்லை ப்ரெசென்ட் லைஃப்பில் ஏதோ ஒரு விஷயத்தை நினச்சி நான் கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கேன். இல்லைனா ஃப்யூச்சரில் என்ன ஆகும், எந்த மாதிரியான லைஃப் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எப்போதுமே ஒரு ஃபியர் ஆஃப் ஃப்யூச்சர் அப்படிங்கிற ஒரு விஷயம் எப்போதுமே மனசில் இருக்குது. இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏதாவது உங்களுடைய லைஃப்பில் இருக்கா? இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் ஏதாவது டீல் பண்ணிகிட்ருக்கீங்களா? அப்படின்னா இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். இந்த பிரச்சனைகள் எல்லாம் எப்படி ஓவர் கம் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். நான் ஜெயஸ்ரீ. I am a mind coach and a Ho'oponopono healer and welcome to my channel Mind Miracle. இது வரைக்கும் நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். அப்போ தான் வீடியோஸை தொடர்ச்சியாக உங்களால் பார்க்க முடியும். சரி, வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் இருக்குது. நான் ஒவ்வொன்றா சரி பண்ணிக்கிட்டு இருந்தாலும் திரும்பி அந்த பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்குது. இப்படி ஒருத்தர் இருக்கலாம். இல்லைன்னா சில பேருக்கு என்னோடய லைஃப்பில் சில விஷயங்களை மறக்கவே முடியல, அடிக்கடி ஞாபகம் வந்து என்னை கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம். நான் மறக்கணும் தான் நினைக்கிறேன், ஆனால் மறக்க முடியல அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம். சில பேருக்கு ஃப்யூச்சரை பற்றின ஒரு பயம் இருக்கலாம். நான் லைஃப்பில் எந்த மாதிரி செட்டில் ஆவேன்னு தெரியல, என்ன மாதிரி வாழ்க்கை இருக்கும்னு தெரியல, நான் என்ன செய்ய போகிறேன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி எதிர்காலத்தை நினச்சி பயம் இருக்கலாம். ஸோ இதனால் மனசுக்குள்ளார எப்போதுமே ஒரு பதட்டமோ ஒரு குழப்பமோ ஒரு தெளிவு இல்லாமையே இருக்குது அப்படின்னு சொன்னால் எல்லோரும் என்ன சொல்லுவாங்க, மெடிடேஷன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. மெடிடேஷன் பண்ணுங்கள், மைண்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும். ரிலாக்ஸ் ஆகிறப்போ உங்களால் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு. ஸோ அதை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். சொல்லப்போனால் மிக முக்கியமான மிக எளிமையான ஒரு மெடிடேஷன், அதுதான் ஹோஓபோனோபோனோ மெடிடேஷன். முதல்ல இந்த ஹோஓபோனோபோனோ அப்படின்னா என்னன்னு பார்த்துடலாம். ஹோஓபோனோபோனோ அப்படின்னா ஹவாய் அப்படிங்கிற ஊரில் அந்த ஐலாண்டில் இருந்த மக்கள் ஃபாலோ பண்ண மெடிடேஷன் இது. அந்த ஹவாய் லாங்குவேஜில் இதோட அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னால் டு மேக் இட் ரைட் அப்படின்னு அர்த்தம். ஏதோ ஒன்று சில விஷயங்களை நம்ம சரி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான அர்த்தம். எதையும் சரி செய்வது அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். அவங்க ஃபாலோ பண்ண அந்த மெடிடேஷன். சரி, இதில் என்ன அந்த மாதிரியான மெடிடேஷன் இருக்குது அப்படின்னு சொன்னால், நம்மளுடைய ஆழ் மனசில் நிறைய விஷயங்கள் பதிஞ்சு போயிருக்கும். நம்ம சின்ன வயசில் நடந்ததாக இருக்கலாம், இல்லை நம்ம வளர நம்ம லைஃப்பில் நம்ம கோ த்ரூ பண்ண எக்ஸ்பீரியன்சஸ், அது எல்லாமே அதோட மெமரிஸ் வந்து அந்த விஷயங்கள் ப்ளஸ் அலாங் வித் தட் எமோஷன்ஸ், அந்த டைமில் எந்த மாதிரி ஃபீல் பண்ணமோ எல்லா உணர்வுகளோட அந்த விஷயங்கள் எல்லாமே நம்மளுடைய மைண்டில் ரெஜிஸ்டர் ஆகிருக்கும். சொல்லப்போனால் நம்மளுடைய சப்கான்ஷியஸ் மைண்டில் எல்லா விஷயங்களும் ரெஜிஸ்டர் ஆகிருக்கு. ஸோ திரும்பி ஒரு விஷயங்கள் நம்மளுடைய சப்கான்ஷியஸ் மைண்டில் அந்த விஷயங்கள் ஒரு டேட்டா பேங்க் மாதிரி நம்ம சப்கான்ஷியஸ் மைண்ட் எல்லாமே ஸ்டோர் பண்ணியிருக்கு. ஸோ அதுக்கு சம்மந்தமான ஒரு விஷயங்களை நம்ம செய்ய போகிறப்பையோ இல்லை அது சம்மந்தமான விஷயங்களை நம்ம டீல் பண்ணுறப்போ ஆட்டோமேட்டிக்காக அதோட ரிலேட்டான அந்த உணர்வுகளும் திரும்பி வர ஆரம்பிக்கும். ஏற்கனவே நம்ம மைண்டில் இருக்கிற அந்த ஃபீலிங்ஸ் வர ஆரம்பிக்கும். சப்போஸ் அது ஒரு நெகட்டிவான ஃபீலிங், அதாவது உங்களை பயமுறுத்துகிற, உங்களை செயல்களை செய்ய விடாமல் தடுக்கிற, இல்லை உங்களுக்கு மனக்குழப்பத்தை உண்டாக்குற அந்த இமோஷன்ஸ், பதட்டமோ பயமோ ஒரு கவலையோ அதிகமாக இருக்குன்னா அந்த உணர்வுகள் அடிக்கடி திரும்பி வந்துகிட்டே இருக்கும். நான் கவலைப்படக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன், ஆனால் கவலை திரும்பி வருது. பயப்படக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன், ஆனால் பயம் வந்துக்கிட்டே இருக்குது. நான் தைரியமாக இருக்கணும்னு நினைக்கிறேன், ஆனால் பயம் அடிக்கடி வருது. ஏன்னா நம்ம கான்ஷியஸாக நம்ம தைரியமாக இருக்கணும்னு நினைப்போம், ஆனால் நம்மளுக்கு பயம் வருது அப்படின்னா நம்மளுடைய ஆழ் மனசில் அந்த உணர்வுகள் எல்லாமே ஸ்டோர் ஆகிருக்கு அப்படின்னு அர்த்தம். அந்த பயமோ அந்த கவலையோ ஏதோ ஒன்று ரொம்ப ஸ்ட்ராங்காக டீப் ரூட்டடாக நம்மளுடைய சப்கான்ஷியஸ் மைண்டில் ரெஜிஸ்டர் ஆகிருக்கு. அதனால் கான்ஷியஸாக நம்ம தைரியமாக இருக்கணும்னு 4 பேர் சுற்றி இருந்து சொன்னாலும் நம்மளால் இருக்க முடியாத காரணம் நம்மளுடைய மைண்டில், அதாவது ஆழ் மனதில் பதிஞ்சு போயிருக்கிற அந்த ஃபீலிங். சரி, இது எப்படி ஓவர் கம் பண்ணுறது அப்படின்னா அதுக்கு தான் நான் சொன்னேன், இந்த ஹோஓபோனோபோனோ அப்படிங்கிற மெடிடேஷனை தொடர்ந்து செய்யலாம். இந்த ஹோஓபோனோபோனோவில் என்ன இருக்குது அப்படின்னா, சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா 4 வார்த்தைகள், 4 ஃப்ரேசஸ் அப்படின்னு சொல்லலாம். ஐ எம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க்யூ அண்ட் ஐ லவ் யூ. தமிழில் சொல்கிறதுனா, நான் வருந்துகிறேன், என்னை மன்னியுங்கள், உங்களுக்கு நன்றி, நான் உங்களை விரும்புகிறேன் இப்படிங்கிற மாதிரி தமிழ்லையும் சொல்லிக்கலாம். சரி, இது எதுக்கு சொல்லணும், யாருக்கு சொல்லணும் அப்படின்னா, நம்மளுடைய மனசில் இருக்கிற அந்த நெகட்டிவிட்டி, அந்த நெகட்டிவ் ஃபீலிங்ஸ் போகிறதுக்கு இந்த 4 ஃப்ரேசஸை தொடர்ந்து சொல்லலாம். இது உங்களுடைய ஆழ் மனசை நினச்சும் சொல்லலாம், இல்லை கடவுள், யூனிவர்ஸ் அதை நினச்சும் சொல்லலாம். ஸோ இதில் ரொம்ப ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட் ரூல்ஸ் கிடையாது. விஷயம் என்னென்னா 4 ஃப்ரேஸஸ் சொல்லலாம். சொல்கிறப்போ உங்களை அறியாமல் உங்களுடைய ஆழ் மனசில் இருக்கிற அந்த நெகட்டிவ் ஃபீலிங்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். ஏன்னா அந்த நெகட்டிவ் ஃபீலிங்ஸ் வந்து என்னை தொந்தரவு பண்ணுது, அதை நான் ஓவர் கம் பண்ணணும் அப்படிங்கிற இன்டென்ஷனில் இந்த விஷயங்களெல்லாம் நம்ம செய்கிறோம். அந்த இன்டென்ஷனில் இந்த 4 வார்த்தைகளும் சொல்கிறோம். எனக்கு அந்த என் மனசில் இருக்கிற அந்த கவலையோ வருத்தமோ எனக்கு தேவையில்லை,
அதனால் இதை நான் ஓவர் கம் பண்ணுறதுக்கு இந்த 4 ஃப்ரேசஸை நான் சொல்கிறேன் அப்படிங்கிற இன்டென்ஷன்ஸ் க்ரியேட் பண்ணிவிட்டு சொல்கிறப்போ அதுக்கு சம்மந்தமான அந்த நெகட்டிவ் ஃபீலிங் நம்மளை விட்டு போக ஆரம்பிக்குது. சரி, சில சமயம் நம்ம லைஃப்பில் நடந்த விஷயங்கள் ஞாபகம் இருக்கலாம், ஞாபகம் இல்லாமல் இருக்கலாம். அதுக்காக என்ன நடந்தது ஏது நடந்தது நம்ம ரீகால் பண்ணி சொல்லணும்லாம் அவசியம் கிடையாது. ஜஸ்ட் இது ஒரு ரெகுலர் ப்ராசஸாக டெய்லி காலையிலையும் நைட்லேயும் சொல்லலாம். இட்ஸ் அ க்ளீனிங் ப்ராசஸ். அதாவது நம்மளுடைய ஆழ் மனசில் இருக்கிற தேவையில்லாத, நம்மளுக்கு எந்த விதத்திலையும் உபயோகத்தை தராத அந்த விஷயங்களை க்ளீன் பண்ணுறதுக்கான ஒரு க்ளீனிங் டூல் தான் இந்த ஹோஓபோனோபோனோ மெடிடேஷன். நம்மளுடைய மனசில் இருக்கிற அந்த நெகட்டிவ் ஃபீலிங்ஸ், நெகட்டிவ் தாட்ஸ், நெகட்டிவ் பிலீவ்ஸ் இதை க்ளீன் பண்ணுறதுக்கான ஒரு மெடிடேஷன் தான் இந்த ஹோஓபோனோபோனோ மெடிடேஷன். ஸோ இது சொல்ல சொல்ல நம்மளை அறியாமல் நம்முடைய ஆழ்மனதில் பதிஞ்சு போயிருக்கிற நம்மளுக்கு தேவையில்லாத அந்த நெகட்டிவ் தாட்ஸ், நெகட்டிவ் ஃபீலிங்ஸ், நெகட்டிவ் பிலீவ்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக எதிர்மறை, சொல்லப்போனால் எதிர்மறை எண்ணங்கள், எதிர்மறை உணர்வுகள், எதிர்மறை நம்பிக்கைகள், அந்த எதிர்மறை தன்மை, அந்த நெகட்டிவிட்டி நம்ம மனசை விட்டு வெளியில் போக ஆரம்பிக்குது. வி ஆர் ரிலாக்ஸிங் அவர் மைண்ட். நம்ம மனசை ரொம்ப அமைதியாகவும் நிதானமாகவும் மாற்றுறதுக்கு இந்த ஹோஓபோனோபோனோ மெடிடேஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா எப்போ பார்த்தாலும் பழசை நினச்சி கவலைப்பட்டு இல்லை இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் இருக்கிறத நினச்சி கவலைப்பட்டு, இல்லை எதிர்காலத்தை நினச்சி கவலைப்பட்டு, இப்படி தானே நம்மளுடைய மனசை எப்போதும் குழப்பமாக வச்சுக்கிறோம். ஸோ இந்த எதிர்மறை எண்ணங்களை, உணர்வுகளையும் நீக்கிறதுக்கு இந்த ஹோஓபோனோபோனோ மெடிடேஷன், அதாவது இந்த 4 ஃப்ரேசஸை ரிப்பீட்டடாக சொல்லலாம். எத்தனை தடவை சொல்லலாம் அப்படின்னா குறைஞ்சபட்சம் ஒரு 21 தடவையாவது சொல்லலாம். ஒன் ஆர் 8 டைம்ஸ் சொன்னால் ரொம்ப நல்லது. ஏன்னா இட்ஸ் அ கண்டினியூஸ் ப்ராசஸ் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அப்படி சொல்ல முடியல, எனக்கு நேரம் இல்லை அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 21 டைம்ஸாவது சொல்லலாம், காலையிலையும் நைட்டும். இந்த ஹோஓபோனோபோனோ மெடிடேஷனை எந்த இடத்துல வேணாலும் பண்ணலாம், எந்த ஒரு விஷயத்துக்கும் பண்ணலாம், எந்த டைமில் வேணாலும் பண்ணலாம். ஸோ இதை சொல்ல நான் சொன்னது ரொம்ப சிம்பிள் ஃபார்ம் ஆஃப் ஹோஓபோனோபோனோ. இட்ஸ் கால்டு பேசிக் ஹோஓபோனோபோனோ. ஸோ இந்த ஹோஓபோனோபோனோவை தொடர்ந்து செய்கிறதன் மூலமாக உங்கள் மனசை ரொம்ப நிம்மதியாகவும் அமைதியாகவும் உங்களால் மாற்றிக்க முடியும். அதன் மூலமாக பீஸ்ஃபுல்லான மைண்டு கண்டிப்பாக ஒரு சக்ஸஸை கண்டிப்பாக க்ரியேட் பண்ணும். இதன் மூலம் மனசு அமைதியாகும், வாழ்க்கை சந்தோஷமாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பார்த்த அனைவருக்கும் என்னுடைய நன்றி.